அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கு இப்போ முதல் பருவம் முடிந்து விட்டது, இரண்டாவது பருவம் ஆரம்பித்து விட்டது. இரண்டாவது பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயல் 1ல் கவிதை பேழையில் மூதுரை கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ இந்த இயல் 1, அதாவது இரண்டாம் பருவம் இயல் 1, இதிலிருந்து தான் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் அரையாண்டு தேர்வுக்கு வரும். சரியா? அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னையிலேருந்து கொடுக்குற ஹோம்ஒர்க்கை டெய்லி படித்து எழுதி பார்த்துட்டே வாங்க. சரியா? டிசம்பர் 15க்கு மேலே எக்ஸாம் வரும் உங்களுக்கு. அதனால் இப்போயிலேருந்து நடத்துகிறது தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். இரண்டாம் பருவத்தில் உள்ளது தான் எக்ஸாமுக்கு வரும். அதனால எது வரைக்கும் நடத்துகிறோமோ அது வரைக்கும் எக்ஸாமுக்கு வரும். அதனால் நல்லா டெய்லி நடத்துகிறத படித்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ கவிதை பேழையில் மூதுரை பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள். நுழையும் முன்ல கல்விக்கு எல்லை இல்லை. கல்விக்கு ஏதாவது எல்லை இருக்கா? கிடையவே கிடையாது. நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. சரியா? அப்போ நம்ம கல்லாதது தான் நிறைய இருக்குது. அப்போ கல்விக்கு என்ன இல்லை? இல்லையே கிடையாது. நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கலாம்? புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கலாம். கற்பதற்கு நிறைய இருக்கிறது. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வி கற்றவனை என்ன செய்கிறது? இந்த உலகமானது உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் என்ன செய்யும்? வளரும். நம்மக்கிட்ட பணம் 1000 கோடி 200 கோடி இருந்தாலும் அதை நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து அது குறைஞ்சி போயிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி செல்வமானது அடுத்தவர்களுக்கு கொடுக்க என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ என்ன செய்யாது? முடியவே முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். அதான் கணியன் பூங்குன்றனார் சொல்கிறாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா. அதாவது கல்வி கற்றவனுக்கு எல்லா ஊருமே அவனோட சொந்த ஊர் தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு கல்வியோட பெருமையை பற்றி பணியன் பூங்குன்றனார் சொல்லுவார். சரியா? இப்போ நாம் பார்க்க போகிறது பாருங்கள், ஔவையார் பாடியது இந்த பாடல். சரியா? ஔவையார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஔவையார் யார்? ஆத்திச்சூடி எழுதுனாங்க இல்லையா? ஆரம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லி ஆத்திச்சூடி எழுதுனாங்க. கொன்றை வேந்தன் எழுதுனாங்க. நல்வழி, அப்படி இந்த நூல்களை எல்லாம் எழுதியவர் தான் ஔவையார். சரியா? இந்த ஔவையார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. நமக்கு மூத்தவங்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு அறிவுரை சொல்லுவார்கள். எப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால், நல்ல அறிவுரைகளை நம்மளுடைய வாழ்வில் நாம் மேலும் முன்னேறுவதற்கு, பின்பற்றி வாழக்கூடியதற்கு தேவையான அறிவுரைகளை கூறுவார்கள். சரியா? இப்போ இந்த நூல் மூதுரை என பெயர் பெற்றது ஏன் அப்படின்னு சொன்னால், சிறந்த அறிவுரைகளை கூறுவதால், பிறருக்கு சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இதற்கு என்ன பேர்? மூதுரை அப்படின்னு சொல்லு பேர். இந்நூலில் பார்த்திங்கன்னா 31 பாடல்கள் இருக்கின்றன. இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்கிறது? 31 பாடல்கள். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள், நூல்வெளி கொடுத்துருக்காங்களா? இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் எத்தனை பாடல்கள் இருக்கிறது? 31 பாடல்கள் உள்ளன. சரியா? இப்போ அந்த பாட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது மனப்பாட பாட்டு உங்களுக்கு. பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும், யார் 2 பேர்த்த கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், மன்னன் ஒரு நாட்டின் அரசன். மாசற கற்றோன் அப்படின்னு சொன்னால் எல்லோரையும் கல்வி கற்றவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. மாசற அப்படின்னா குற்றம் நீங்க கற்றவனும், அதாவது கல்வி கற்றவனும். 2 பேர்த்தையும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
மன்னன் கற்றோன் சிறப்புடையன். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட சிறப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கற்றோருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னனாக, அதாவது அந்த ஒரு நாட்டின் மன்னனாக இருக்கிறவனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னருக்கு அவனோட நாடு மட்டும்தான், அந்த நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆனால் கல்வி கற்று, அதாவது மாசற கல்வியை கற்றவர்களுக்கு இந்த உலகில் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார். சரியா? அப்போ இது எதை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், கல்வி, அதாவது கல்வி கற்றவர்கள் மேன்மை அடைவார்கள், அவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்வியை நாம் என்ன செய்யணும்? நன்றாக படிக்க வேண்டும். அதாவது நன்றாக எப்படி படிக்க வேண்டும் என்றால், மாசற குற்றம் நீங்க படிக்க வேண்டும். சரியா? ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போகக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ இதில் மன்னனையும் கற்றோரையும் ரெண்டு பேர்த்தையும் என்ன செய்கிறாங்க? சீர்தூக்கி பார்க்குறாங்க. அதில் மன்னனை விட கற்றவர்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மன்னன் அவருடைய நாடு மட்டும்தான் சிறப்பு, அந்த நாட்டில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பு. ஆனால் கற்றவருக்கு சென்ற இடம் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம், சென்ற இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. பாருங்கள், இது மனப்பாட பாட்டு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரியா? ஔவையார் எழுதியிருக்காங்க இந்த பாட்டை. இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்தல். எப்படி? மன்னனையும் கற்றோரையும் ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதில் மன்னனை விட கற்றோன் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தேசம்னா நாடு, உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதிப்பீடு கொடுத்துருக்குறாங்க. சரியா? மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும்? மேலோட்டமாக கற்கணுமா, மாசுர கற்க வேண்டுமா, மாசற கற்க வேண்டுமா, மயக்கமுறை கற்க வேண்டுமா? நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி கற்க வேண்டும்? மாசற, குற்றம் நீங்கும்படி கற்க வேண்டும். அப்போ இதுக்கு விடை என்னது? மாசற. இதுக்கு விடை என்னது? மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடம் கூட்டல் எல்லாம் எங்கே இருக்குது? இடம் கூட்டல் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். அடுத்து பாருங்கள், மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மாசற, மாசற, மாசு கூட்டல் அற. அப்போ எது வரும் விடையா? மாசு கூட்டல் அற, மாசற. மாசு கூட்டல் அற, மாசற. சரியா? அடுத்தது பாருங்க, குற்றம் கூட்டல் இல்லாதவர். இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். சரியா? இப்போ இந்த சரியான விடையை பார்த்தோம். அதுக்கடுத்து பாருங்கள், குருவினா. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு விடை இங்கே இருக்குது பாருங்கள். மன்னனையும் குற்றம், அதாவது மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்கள்லாம் சிறப்பு. இந்த பாடலோட பொருள் தான் அந்த வினாவிற்கு உரிய விடை. சரியா? இதை படித்து எழுதி அனுப்புங்க. அப்போ இன்றைக்கி வீட்டு படம் பாருங்கள். இது அரையாண்டு தேர்வுக்கு வரும். இதிலிருந்து தான் இன்றைக்கி நடத்துறதுலேருந்து தான் அரையாண்டு தேர்வுக்கு வரும். இனிமேல் நடத்துகிறது எல்லாமே அரையாண்டு தேர்வுக்கு வரும். அதனால் டெய்லி படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்னென்ன வீட்டு பாடம் என்னென்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனப்பாட பாட்டை பார்க்காம படித்து எழுதணும். சரியா? அடுத்து சொல்லும் பொருளும் படித்து எழுதணும் பார்க்காம. அதுக்கடுத்து இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து இதுக்குள்ளே விடை மட்டும் எழுதி அனுப்புங்க. சரியா? அடுத்து கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன. இந்த வினாவிற்குரிய விடையையும் எழுதி அனுப்புங்க. சரியா? நன்றி, வணக்கம்.